கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை தேவனே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே, உங்கள் தகப்பனுடைய வார்த்தையில் இருந்து வந்த அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவரே பேசின ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பேச போகிறோம். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். அதி நிச்சயமாய் அதிபயங்கரமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் நம்ப முடியும் ஒரு காரியத்தை, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீங்கள் அறியீர்களோ? இதை நீங்கள் கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த தேவன் அற்புதங்களின் ஆச்சரியங்களின் தேவன் என்பதை நாம் நிச்சயமாய் கருத்திலே கொள்ள வேண்டும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத மனிதனை சத்துவத்தை பெருகச் செய்கிறவர் என்பதை நாம் நினைவிலே கொள்ளுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது அவர் நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் யாரும் எதிர்பாராததாய், யாரும் எண்ணி முடியாததாய், ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிற பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியங்களிலே, ஏன் நீங்கள் செய்து வருகிற எந்த காரியத்திலும், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அப்படியான அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்ய முடியும் என்று விசுவாசியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறவர்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் செய்ய போகிறதை அல்லது செய்வதற்காக வைத்திருக்கிற காரியங்களை எவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் நமக்கோ அவர் தம்முடைய ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், என்ன செய்ய என் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஊழியம் நாளை எப்படியா இருக்கும், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கலங்காதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கலங்காதிருங்கள். ஒரு 1000 பேர் உங்களுக்கு விரோதமாக, உங்களை சுற்றிலும் கூடி நின்று உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, 1000 பேர் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பவே முடியாது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் தோற்று தொலைந்து போவீர்கள். உங்களுக்கு யாரும் சகாயம் செய்ய முடியாது. உங்களை ஆதரிப்பார் எவருமே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் தோற்று போவீர்கள். இந்த கடனோடு, இந்த கஷ்டத்தோடு, இந்த தோல்வியோடு நீங்கள் அழிந்து போவீர்கள். உங்களுக்கு எழும்புவதற்கு எந்த வழியுமே இல்லாதது போல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சக்சஸ் ஆவதற்கு அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை வருவதற்கு எந்த சாத்திய கூறுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் எங்கோ அகப்பட்டது போல் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நன்மையாய், அற்புதமாய், அழகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கோ இருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் நீங்கள் இந்த நிலைமையை விட்டு ஒரு மகிமையான நிலைமைக்கு கடந்து சொல்லுவது நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலை போல் இருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இம்மட்டும் தான் என் வாழ்க்கை, தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவாய்த்தான் இருக்கும் என்று ஒரு நாளும் கற்பனை செய்யாதிருங்கள். ஒரு நாளும் எதிர்பார்க்காதிருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் உங்கள் தேவன், உங்கள் தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவரே உங்களோடு என்றென்றுமாய் இருக்கிறவர், உங்களோட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர். நிச்சயமாய் இந்த உலகத்தில் இருக்கிற தடைகள், உங்கள் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள், எல்லா விதமான எதிர்ப்புகளை காட்டிலும், எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, எதிராக இருக்கிற வம்புகள், வழக்குகள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சதி மோசங்களை காட்டிலும், அதை செய்கிறவனை காட்டிலும், அதற்கு ஆதாரமாய் இருக்கிற அந்த பொல்லாதவனை, அந்த பலவானை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர்
பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் பாருங்கள், நீங்கள் ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே நாம் தியானிக்க முடியும். இந்த விசுவாசம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசம், எந்த விசுவாசம் ஐயா? தேவன் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம். ஐயா, தேவன் மேல நாங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறோம், அது எப்படி என்ன சொல்ற வர்றீங்கன்னு கேக்குறீங்களா? தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுகாரும் பேசிக்கொண்டிருந்த இந்த அற்புதமான வார்த்தைகள், ஐயா என் வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று பேசிக்கொண்டிருந்த அல்லது நீங்கள் தியானித்த, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் மீது உங்களுக்கு இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஜெயிக்கும்னா என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை உலகத்தையே அது ஜெயிக்க வைக்குமே. ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்களை சுற்றிலும், உங்கள் ஊழியத்தை அல்லது நீங்கள் செய்து வருகிற தொழிலை சுற்றிலும் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் நித்திய கன மகிமையை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு முறை இப்படித்தான் பாருங்கள், மோசே வழிநடத்தி வந்த அற்புதமான தேவ மனிதனாகிய மோசே வழிநடத்தி வந்த மனிதர்கள் எல்லோரும் பாருங்கள், அந்த 30 லட்சம், ஏறக்குறைய 30 லட்சம் என்று கணக்கிடப்படுகிற அந்த 6 லட்சம் புருஷர்களாய் கடந்து வந்த அந்த தேவ சேனை என்று சொல்லப்பட்ட அந்த மனிதர்கள் எல்லாம் யார் அவர்களை ரட்சித்து நடத்தி அற்புதமாய் அழகாய் தேவ சமூகத்தில் இருந்து தேவ சமூகத்தோடே அவர்களை நடத்தி கொண்டு வந்தானோ, எந்த பொல்லாத பார்வோன் என்கிற அந்த எகிப்தின் இருப்பு காலவாயிலே, அந்த இருப்பு பிடியிலே இருந்து விடுவித்து அழைத்து வந்த மனிதனுக்கு விரோதமாய் அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். ஐயா, அவனை நீக்கிவிட்டு வேறு ஒரு தலைவனை வைக்க வேண்டும், இவனுக்கு என்ன ஆனதோ என்று அவன் சொன்ன கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் மறந்து பாருங்கள், அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க தொடங்கினார்கள். அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் செய்தார்கள். அந்த அற்புதமான தேவ மனிதனுக்கு விரோதமாக பேசினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்று நீங்களும் கூட அது போன்ற சூழ்நிலையிலே நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து பல்வேறு பிரச்சனைகளில் அகப்பட்டுக் கொண்டவர்களாக இருக்கலாம். எனக்கு நன்றாக தெரியும் அநேக தேவ பிள்ளைகள் அநேகருக்கு நன்மை செய்ய போய் நீங்கள் கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் அகப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் ஒரு தவறும் செய்யாதபடியே நீங்கள் அகப்படாத சிறையில் அகப்பட்டுக் கொண்டது போன கடனிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் துக்கத்திலும் காரணம் இல்லாமல் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுபோல அந்த தேவ மனிதனாகிய மோசே பாருங்க, அப்படியாய் நிற்கும் பொழுது, தேவ சமூகத்திலே மறுபடியுமாக வரும் பொழுது, யாத்திராகமம் 34 ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது பாருங்கள். அப்படியாய் கதிகலங்கி அல்லது என்ன நடக்குமோ என்று தேவ சமூகத்திலே அவன் வந்து நின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக 34:6 யாத்திராகமத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் உள்ள சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எத்தனை அற்புதமான காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள். கர்த்தர் இரக்கமும். இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, யாரும் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கவில்லையோ, ஒருவேளை உங்களுக்கு கிருபை இல்லாதது போல நீங்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, ஐயா நிச்சயமாய் நம்புங்கள், இந்த கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் உள்ள சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது பாருங்க. இதை கேட்ட, இந்த சத்தத்தை கேட்ட பொழுது, ஐயா தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்று அறிந்த உடனே மோசே தீவிரமாக தரை மட்டம் குனிந்து பணிந்து கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஓ மைட்டி காட், ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுக்காக இப்படியாக ஜெபிக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக என் தெய்வமே நீர் இப்படிப்பட்டவர்,
இப்படிப்பட்டவர் என்று மோசே சொல்லுவது போலவே நீங்களும் சொல்லி எங்கள் பாவங்களை, எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை நாங்களும் குடும்பமுமாய் அறிந்தோ அறியாமலோ கீழ்ப்படியாமையில் இருந்த காலங்களை எண்ணாதபடி எங்களை மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்றும் நீங்களும் சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக மோசேயோடு சொன்ன அந்த நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இன்றும் கர்த்தர் உங்களோடும் சொல்லுவார், அதை செய்து முடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் அது போன்ற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அப்படி என்னையா ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, இதே சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன். ஐயா, நான் கடன் வந்த பாதைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு இப்படித்தான் செய்தார்கள். என்னோடு இருக்கிற என் குடும்பம், என்னோடு இருந்த கூட்டம், நான் நம்பி இருந்த கூட்டம், என்னோடு இருப்பேன் என்று சொன்ன கூட்டம் எல்லாம் இன்று எனக்கு விரோதமாய் இப்படித்தான் இருக்கிறது. என்னை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் தீவிரமாய் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். எப்பொழுது நாங்கள் விழுந்து போவோம், அழிந்து போவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இன்று மோசேயோடு சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் ஐயா, இன்று உங்களுக்காக உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற அற்புதமான வேத சத்திய புஸ்தகத்திலே உங்களுக்கு அற்புதமான தீர்க்க தரிசனத்தை அவரே எழுதி கொடுத்ததை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நம்புங்கள். என்ன நடக்கும்? 34:10 கர்த்தர் சொல்லுகிறார், மைட்டி காட், அதற்கு கர்த்தர் இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன ஆண்டவரே உடன்படிக்கை கேட்கிறீங்களா? என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிற அல்லது கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருக்கிற ஐயா, விசாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிற அல்லது கடனும் கஷ்டமும் தோல்வியுமாய் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஐயா, ஏதோ பல்வேறு பிரச்சனைகளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஊழியத்திற்கும் கர்த்தர் என்ன செய்வார் என்பதை இதைவிட அற்புதமான தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போவதில்லை. இது நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க, இந்த பூமியிலே மைட்டி காட், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, மைட்டி காட், அற்புதங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். Glory to the Lord. பாருங்க, உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் ஏன் உன் ஊழியத்திலும் நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நம்புங்கள். நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? ஐயா, நான் வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்திலே என் குடும்பத்திலே என்ன காரியம் நடந்துவிட போகிறது, என்ன நடக்கும் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் காற்றையும் காணாதபடி மழையையும் காணாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம். அடையாளமே இல்லையே, இதையெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்குமா, எப்படி நடக்க போகிறது என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களோடு இருக்கிறவர்களுக்கும், உங்கள் வியாபாரத்துல அல்லது உங்க சொந்த வாழ்க்கையில, நீ வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்கள் ஊழியத்திலே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் கண் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். அதிசயங்களை, எங்கும் யாருக்கும் நடக்காத காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிப்பார். மற்றும் சொல்லுகிறார், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும், உற்றார் உறவினர்கள் கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரே உங்களுக்காக செய்ய போகிற அற்புதமான காரியங்களை காண்பார்கள். அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? உன்னோட கர்த்தரே சொல்லுகிறார், உங்களோட கூட இருந்து கர்த்தராகிய நான் செய்ய போகிற காரியம் கேட்கிற, பார்க்கிற, அறிந்து கொள்ளுகிற எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும், ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்க நம்பணும். என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கும், அது ஆச்சரியமாய் இருக்கும். என் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தரே உங்களுக்காக எழுதி தந்திருக்கிற தீர்க்க தரிசனம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். இது ஒருவேளை மோசேக்கோ அல்லது யோசுவாவுக்கோ எழுதப்பட்டது அல்ல. இது நடந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. மோசேயின் வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அது உங்கள் வாழ்க்கையிலே
நடப்பிப்பேன் என்பதற்காக கர்த்தர் உங்கள் கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேகருக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அதில் உள்ள பலனை 1000 மடங்காய் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே, கர்த்தாவே, நீர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே, என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீதும் மிகுந்த இரக்கத்துடன் இறங்கும்படியாய், ஐயா, இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா விதமான கடுவாய் போன்று ஓநாய் போன்று சுற்றிலும் இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஓநாய் கூட்டங்களுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் இறங்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்ட அந்த மோசேயை போல நாங்களும் ஐயா உம்முடைய சமூகத்திலே குனிந்து பணிகிறோம். என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய், ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளின் கண்களிலே ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே, ஓ லார்ட், ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள், எங்கள் குறைகள், குற்றங்கள், கீழ்ப்படியாமைகளை கர்த்தாவே மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தெய்வமே, உம்முடைய உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய நீதியோடும் சமாதானத்தோடும் ஐயா, நீதியோடும் கீழ்ப்படுகிற இருதயத்தோடும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் இவர்கள் எங்கும் கேட்டிராத, கண்டிராத, பார்த்திராத, அதுபோன்று செய்யப்படாத மகிமையான அதிசயங்களை என் தெய்வமே செய்து முடிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நல்ல வார்த்தைகளின்படியே, என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா, நீர் எங்களோட, என் அன்பு சகோதர சகோதரிகளோட இருந்து செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை இவர்கள் உற்றார்களும் உறவினர்களும் சூழ இருப்போர்களும் இவர்களை ஏளனமாய் அற்பமாய் எண்ணி பார்த்தவர்கள் எல்லாம் கண்டு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் இவர்களுடைய தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு நாளும் தோற்று போகாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுவீர்கள். அநேகருக்கு மத்தியிலே, உங்களை அறிந்த தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே நீங்கள் மேன்மையாய் மகிமையாய் உன்னதங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.